அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு அதீதமான இறைவன் பக்தி உண்டு. ஏன்னா நிறைய பக்தி. இன்னொரு கூட ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, சாமி நீங்கள் இந்த சின்முத்திரை பற்றி சொன்னீங்க, எந்தெந்த சுவாமி சின்முத்திரை வச்சுருக்காருன்னு பார்த்துருக்காருன்னு கேட்டீங்க இல்லையா? எங்களுக்கு அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கலாம் நேரம் உள்ள சாமி எங்களுக்கு. ஏன்னா நாங்களே வீட்டில் நிறையா போராட்டவரெல்லாம் கோயிலுக்கு வரோம். நீ என்ன கோயிலே இப்போ உட்காந்துக்கிறீங்க, எனக்கு என்ன கோயில் தான் வீடா, இங்கே சமைக்க மாட்டியா, வந்து இங்கே யார் பிள்ளைகளை பார்த்துக்கிறதுன்னு சொல்லி வீட்டுக்கார சத்தம் போடாது. இதெல்லாம் மீறி தான் நாங்கள் கோயிலுக்கு வரோம். இந்த எந்த சாமி நாங்கள் சின்முத்திரையை பார்க்கறது, சாமி எந்த சாமி பார்க்கறதுன்னு அவங்க சொன்னாங்க. அப்படி இந்த குறிக்கோள் அப்படிங்கிறது அந்த பெண்மணி அவங்களுக்கு வந்து அதீதமான பக்தி, இறைவன் வந்து அதீதமான பக்தி இருக்கு. அந்த வீட்டுக்காருக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, சாமினா நம்பிக்கையே இல்லைன்னு இருந்தார். பெரிய பெரிய ரிஷிகள் பெரிய பெரிய மகான்கள்லாம் கூட்டு உபதேசம் சொல்றாங்க, பாங்க அவரை கூட்டிட்டு போய் அங்கெல்லாம் சொல்றாரு. அவர் நம்பவே இல்லை, எதையுமே நான் கேட்க மாட்டேங்கிறார். சரி வேற வழியே தெரியலமா ரொம்ப நாள் அப்படியே போயிட்டே இருந்தது. அப்புறம் அந்த பக்கமா ஒரு வழி போகணும், சும்மா நடந்து போயிருக்கார். சாப்பாடு இருந்தால் சாப்பாடு போட்டுன்னு கேட்டிருக்கார். அவர் பார்க்க கொஞ்சம் தெய்வீகமான முகமா இருந்தது. உடனே அவர் சொல்லியிருக்கார், அந்த அம்மா சொன்னாங்க, என் வீட்டுக்காருக்கு தெய்வ நம்பிக்கைங்கிறது இல்லாமல் இருக்கு, நீங்க கொஞ்சம் ஒன்று வந்து அவருக்கு தெய்வத்தை பற்றி சொல்லிட்டு அப்புறமா சொல்லணும், நான் உங்களுக்கு சாப்பாடை போட்டுன்னு சொல்லி அந்த அம்மாவோட நிபந்தனை செய்ய அந்த நிபந்தனை ஏற்றுண்டு அவர் உள்ள வரார். அவர் நிறைய விஷயம்லாம் சொல்லிட்டே இருக்காரு, சாமியை பற்றி அது இது சொல்ல, அவர் இது கேட்குற மாதிரி தெரியல. சரி கடைசியாக ஒரு விஷயம் சொல்றார், சரி நீ சாமி நம்ப வேண்டாம்ப்பா, நெத்தியில திருநீர் வச்சுக்கோ, அது மட்டும் போதும், வேற எதுவும் பண்ண வேண்டாம், திருநீர் எடுத்து நெத்தியில பூசிக்கோ, வேலையெல்லாம் பண்ணுங்க. அவர் அப்படியே நம்ம கேட்க மாட்டேங்க, நான் இறைவனே இல்லைன்னு சொல்றேன், அப்புறம் திருநீர் மட்டும் ஏன் வச்சு போறேன், நான் வைக்க மாட்டேங்கிறார். சரி நீ திருநீர் வச்சுக்க வேண்டாம், யாராவது ஒருத்தர் ஊர்ல திருநீர் வச்சுப்பாங்க, டெய்லி நெத்தியில வச்சுப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு உன் வேலைகளை ஆரம்பி, தினந்தோறும் இது ஒரு குறிக்கோளை வச்சுக்கோ, அவங்களை பார்த்துட்டு ஒரு வேலையை ஆரம்பிங்கிறார். அப்போ இவருக்கு சௌரியமா போச்சு. ஏன் அப்படின்னா அவர் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் மண்பானை செய்ய மண் குயவர் ஒருத்தர் வந்திருக்கார். அவர் டெய்லி நெத்தி நேரம் விபூதி வச்சுப்பார். சரி இது கூட இதே வேணாம்னு சொல்லிட்டோம்னா இது இன்னொரு யாராவது புதுசாக கூட்டு வந்து நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவா, அதனால நம்ம இதை செய்யணும்னு சொல்லிக்கலாம்னு அவர் ஒத்துக்கிறார். டெய்லி வெளியே வாசலில் போவார், அவர் மண்பானை செஞ்சுட்டு இருப்பார், நெத்தி நேரம் திருநீர் இருக்கும், பார்த்துட்டு உள்ள வந்துடுவார், அவர் வேலையை ஆரம்பிப்பார். இப்படியே ரொம்ப நாள் போயிட்டே இருந்தது. ஒரு நாள் மண்பானை செய்யறது ஆளை காணும். ஏதோ அவர் வீட்டை போய் அந்த அம்மாட்ட அந்த வீட்டுக்கார அம்மாட்ட போய் கேட்கறாரு, எங்கம்மா வீட்டுக்காரரை காணுமே, அவரை பார்த்துட்டு தான் வேலைகளை ஆரம்பிக்கணும், அவரை காணுமே. அவர் பானை செய்யறதுக்கு மண் தீர்ந்து போச்சுங்க, இந்த ஆத்தூரமாக இருக்கிற களிமண் அவருக்கு எடுக்க போயிருக்காரு, போய் பார்த்துட்டு வாங்கன்றார். இவரும் நேராக போறார். அவர் களிமண் எடுக்கிறதுக்காக மண்ணை தோண்டிட்டு இருக்காரு, அப்படியே கீழே குழி தோண்டிட்டு இருக்காரு. தோண்டும் பொழுது ஒரு புதையல் கிடைச்சிருக்கு. ஒரு சத்தம் டங்குன்னு கேட்டு உள்ளுக்குள்ள பார்த்தா பெரிய ஒரு வெங்கல பானை, நிறைய பொற்காசுகள் நிறைய இருந்திருக்கு அதில். அவர் கரெக்டாக எடுக்கும், அவர் வரவும் சரியா இருந்தது. ஆனால் அவர் எடுத்ததை பார்க்கல, அந்த திருநீர் மட்டும்தான் பார்த்துட்டார். சந்தோஷம் வந்துருச்சு அவர், நான் பார்த்துட்டேன் அப்படின்னு ஏமா போயிட்டார். திருநீரை தான் பார்த்துருக்காரு, பொற்காசை அவர் பார்க்கல. நான் பார்த்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போயிட்டார். இவருக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா பார்த்துட்டேன்ட்டாங்க, அவங்க வேற நம்ம மட்டும் எடுத்துக்கலான்னு பார்த்தா அவங்க வேற வந்துட்டானே, ஒரு பயம் வந்துருச்சு. நேராக அவர் வீட்டுக்கு போய் அந்த அம்மாட்ட கேட்டாங்க, என்னம்மா ஆச்சு, உங்க வீட்டுக்கு என்ன சொன்னார், பார்த்துட்டேன்னு சொன்னாருங்க. இவருக்கு பயம். சரி நமக்குள்ள பாதி பாதியை பிரிச்சுக்கலாங்க, வெளியே யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு பாதி பொற்காசை கொடுத்துட்டு போயிட்டார். ஏன் சொல்றேன்னா அவருக்கு ஒரு குறிக்கோள், என்னதான் பண்ணாலும் நான் திருநீட்டை பார்த்துட்டு தான் வேலையில் ஆரம்பிப்பேங்கிறனால குறிக்கோள் வந்தால் அவர் வேண்டாத சொல்லும் அவர்கிட்ட வந்துச்சு. அதுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு குறிக்கோளுங்கிற ஒரு நிச்சயம் இருந்ததுன்னா இல்லாதவன செல்வங்கள் கண்டிப்பாக நமக்கு வந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு செல்வங்கிறது இருந்தால் தான் வாழ்க்கை, பணம் காசு தான் மனுஷனை மதிக்கிறாங்க. இன்னைக்கு காலம் அப்படி ஆயிடுச்சு. அன்பு பண்பு பாசம் எல்லாம் ரெண்டாம் பட்சம். பணம் இருக்கா வீட்டுக்கு வா, இல்லையா வீட்டுக்கு வராது அப்படின்ற அளவுக்கு இப்படிலாம் சூழ்நிலை ஆயிடுச்சு. நம்ம காலகட்டங்கள் அப்படியே மாறிட்டு தான் இருக்கு. அப்போ நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆயுள் இருந்தாலே போதும். அவன் தான் நீங்க நிம்மதியாக வாழக்கூடியவன். 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறான்னாலும் 1 கோடி ரூபாய் கடன் கண்டிப்பா இருக்கும். நீங்க 10,000 சம்பாதிச்சுன்னா 10,000 கடன் இருக்கும். யார் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும்னா, கடன் இல்லாத வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் அவன் தான் இன்னைக்கு பணக்காரன், யாரும் கிடையாது. அப்போ அந்த விஷயத்தை தான் இறைவன் நம்ம கேட்கணும். இறைவன் எம்பெருமான்ட்ட நிம்மதியான வாழ்க்கை, தொந்தரவு இல்லாத வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கொடுன்னு சொல்லி முருகன் வேண்டிக்கோங்க. தற்பொழுது முருகப்பெருமானை வேண்டி ஒரு பாடலும், அதை தொடர்ந்து சிவபெருமான வேண்டிய ஒரு பாடல். இன்னைக்கு 3வது ஒரு பாடல்னாக்க பெருமாளுக்கான சனிக்கிழமை, பெருமாளுடைய வாரம் இன்னைக்கு. அப்போ பெருமாளுக்கான ஒரு பாடலும் பாடப்படும். இந்த ஒரு ஸ்தோத்திரம் ஒன்று சொல்லி நாங்கள் பாடுறோம். என்னன்னா, நம்ம எல்லாரும் விஷ்ணு சகஸ்ரநாமங்கிறத கேட்டிருப்போம் இல்லையா. நம்ம நிறைய பேர் விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது எல்லாரும் வீட்டில் டெய்லியும் கேசட் போட்டு கேட்டிருப்போம். சில பேர் படிப்போம். நம்ம அதில் ஒவ்வொரு வார்த்தையும் வரும். பிரம்மோவாச்ச, பார்வத்தியோவாச்ச அப்படின்னு ஒவ்வொரு தடவை வரும். அதை எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல, அடுத்த முறை கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு 4 ஸ்லோகம், 5 ஸ்லோகத்துக்கு இடையில வந்து ஒவ்வொன்றா வருவது. அதில் கடைசியா ஈஸ்வரோவாச்ச அப்படின்னு வந்து ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானமே அப்படின்னு 2 வரி வருவாங்க இல்லையா. இந்த தேவர்கள்லாம் போய் எம்பெருமான் சிவபெருமான் கேட்குறாங்கன்னா, இதை சொல்றதுக்கான நேரம் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது சுவாமி, எங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கல, என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்றாராம், ஈஸ்வரோவாச்ச அந்த 2 வரி சொல்றாராம்.
யாரெல்லாம் இந்த 2 வரியை 3 முறை பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுசா சொன்ன புண்ணியத்தை அடைகிறார்கள் சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த 2 வரியை இந்த பாடலாம் பாடும்பொழுது நான் சொல்றோம், நீங்க எல்லாருமே சேர்ந்து எம்பெருமான் ராமரை வேண்டி சொல்லலாம். எல்லாருமே இந்த ராமபெருமானை வேண்டும் பொழுது ராமநாமம் நமக்கு சாதும் வரை பாதுகாப்புங்கிற சந்தேகம் கிடையாது. அப்போ இந்த நாள் ராமபிரானுக்கான பெருமாளுக்கான நாளுங்கிறனால பெருமாளுக்கு ஒரு பாடலும் பாடி தற்பொழுது முருகப்பெருமானுக்கான ஒரு பாடல் எல்லாரும் முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோம்.